ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிவம் மீடியா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அடிக்கிற மலைக்கு நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிடுவோம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துருவோம். 1 கப் வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, மிளகாய்த்தூள், பச்சை மிளகா, கடல மாவு, அரிசி மாவு. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம வெங்காயத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெங்காயத்தை போட்டுக்குவோம். நல்லா அப்படி கையாலே நல்லா உதுத்து விடுங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதோட நம்ம கடல மாவை இதோட ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் அரிசி மாவு, நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே தண்ணிலாம் எதுவும் இப்போதைக்கு தெளிக்க வேணாம், வெங்காயத்திலே தண்ணி சாறு தான் இருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எண்ணெயை காய எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அதை சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி அதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த மலைக்கு நல்லா சுட சுட சுவையாக இருக்கும். இதை ஈஸியாக 2 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா 2 பக்கமும் திருப்பி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.